வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி. மாசி மாதம் 13/2/2025 வியாழன் அன்று துவங்கி 14/3/2025 வெள்ளி அன்று முடிவடைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் சனி மற்றும் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். மாசி 14 அன்று புத பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடமான ஆயுள்ஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் 9 மற்றும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் வக்கரகதியில் அமர்ந்திருக்கிறார். குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தில் கேது பகவானும் 8ஆம் இடமான ஆயுள்ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். குரு உங்கள் 10ஆம் இடத்தின் அதிபதியும் ஆகிறார். அவர் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியும் ஆவார். முதலில் பொதுவான பலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் 11ஆம் அதிபதி புதன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் மாசி 14ஆம் தேதி 8ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். மாசி 14 பிறகு உங்கள் நிதிநிலை வருமானம் அதிகரிக்கும். அதுவரை வருமானம் இயல்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சனி கண்ட சனியாக தொடர்கிறார். இதனால் ஆரோக்கிய குறைபாடு உண்டாகலாம். செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். துணையுடனான உறவு மகிழ்ச்சி தரும். உங்கள் 10ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சிறப்பாக நடைபெறும். உங்கள் நிதிநிலை வருவாய் இந்த மாதம் முதற் பகுதியில் சராசரியாக இருக்கும். பிற்பகுதியில் நல்ல நிலையை அடையும். 11இல் இருக்கும் செவ்வாய் எதிர்பாராத இடத்திலிருந்தெல்லாம் வருவாய் ஏற்படக்கூடும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். செலவுகள் கட்டுக்குள்ளேயே இருக்கும். ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் சிறப்பாகவும் திருப்திகரமானதாகவும் அமையும். குடும்பத்தில் உள்ளவர்களின் மனமறிந்து அவர்களின் தேவைகளை நிறைவு செய்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க செய்வீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அலர்ஜி, எலும்பு போன்ற பகுதிகளில் நோய்கள் தோன்றி மறையும். சனி பகவான் இடப்பெயர்ச்சியான பிறகு அவர் 8ஆம் இடத்தில் அஷ்டமத்து சனியாக தொடரவிருப்பதால் உங்கள் உடல்நிலையை சரி செய்து கொள்வது நல்லது. அதிக கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம். உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களிடம் அதிக கவனமுடன் இருப்பதும் நல்லது. துணையுடனான உறவு. உங்கள் ராசிநாதன் சூரியன் 7இல் சனி மற்றும் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். உங்கள் துணையுடன் புரிதல் அதிகரிக்கும். சில விவாதங்கள் தோன்றினாலும் விட்டு கொடுத்து சென்று சமாளித்து விடுவீர்கள். துணையின் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. குடும்ப உறவுகள் பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். அவர்களின் தேவையறிந்து செயல்படுவீர்கள். கல்வி கற்கும் மாணவர்கள் திறம்பட செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற இன்னும் அதிகமாக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு கல்வியில் உதவும் நண்பர்கள் தவிர மற்ற நண்பர்களின் உதவிகளை சிறு காலம் தள்ளி வைத்திருப்பது நல்லது. வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறம்பட தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வேலையை முன்கூட்டியே முடித்து கொடுத்து நற்பெயர் எடுப்பார்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இது ஒரு உகந்த நல்ல காலமாக அமையும். சக ஊழியர்களிடமும் மேலிடத்தவர்களிடம் செல்வாக்கை பெறுவீர்கள். இடமாற்றம் வேண்டி காத்திருப்பவர்கள் நல்ல செய்திகளை கேட்பார்கள். வருவாய் உயர்வு ஏற்படும். தொழில் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் இந்த மாதம் நல்ல மாதமாகவே அமையும். விற்பனை உயரும். கட்டுப்படியான விலைகள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். தொழில்துறையில் இருப்பவர்கள் உற்பத்தி அதிகரிக்கும். அதற்கு தகுந்தாற்போல் விற்பனையும் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். தொழிலாளர்களின் முழு ஒத்துழைப்பை பெறுவீர்கள். போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளி முன்னேறுவீர்கள். வாகனங்கள், ஆடை விற்பனை செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கலைஞர்கள் தங்கள் திறமையை அதிகரிக்கவும் புதிய உத்திகளை கையாளவும் தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளவும் முயற்சி செய்வார்கள். உங்களுடைய ஊழியர்கள் அதிகரிப்பார்கள்.
வாய்ப்புகள் கூடும், வருவாயும் அதிகரிக்கும். இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான மாதமாகவே அமையும். அரசியல்வாதிகள் வாழ்க்கை என்றுமே போராட்டகரமான வாழ்க்கையே. தங்கள் செயல்பாடுகளில் சிறிது தொய்வு ஏற்பட்டாலும் உங்களை தாண்டி நிறைய பேர் சென்று விடுவார்கள். கண்டனங்களையும் தாக்குதல்களையும் எப்பொழுதும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டியவர்கள் நீங்கள். வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல மூத்த அரசியல்வாதிகளின் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் இருந்தால் மட்டுமே முன்னேற முடியும். நமக்கு மேல் உள்ளவர்கள் மட்டுமல்லாது நமக்கு கீழ் இருப்பவர்களின் செல்வாக்கையும் இழந்தாலும் நமது அரசியல் வாழ்வு கேள்விக்குறியாகிவிடும். எப்போதும் அரசியல்வாதிகள் கவனமுடன் இருப்பது நல்லது. இந்த மாதத்தில் உங்கள் நற்பலன்கள் மிகுந்தும் அசுப பலன்கள் குறைவாகவுமே காணப்படுகிறது. இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்வது நல்லது. இறைவன் அருள் என்றும் எந்த குறையும் இல்லாமல் உங்களை பாதுகாப்பார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.